2024 யூரோ கோப்பை வெற்றிக்கு பிறகு தற்போதைய ஃபிஃபா உலகக்கோப்பையும் வென்று ஸ்பெயின் அணிய உலக கால்பந்து வரலாற்றோட உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு அதனுடைய தலைமை பயிற்சியாளர் லூயிஸ் டிலா ஃபுவெண்டே. ஃபிஃபா கால்பந்து சாம்பியன் கோப்பையை கையில் வச்சிருந்த அர்ஜென்டினாவை ஸ்பெயின் அணி தன்னுடைய அதிவேக விங்கர்ஸ் மூலமாக ஒரு அட்டாக் பண்ணி 1-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். கோடிக்கணக்கான மக்கள் இந்த இறுதி ஆட்டத்தை பார்த்து அந்த ஸ்பெயினோட வெற்றியை கொண்டாட்டமாக மாற்றியிருக்கிறாங்க. கால்பந்தாட்டங்களில் ஸ்பெயின் பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய உத்தியினுடைய பேர் டிக்கி டாக்கா. இந்த பாணியினுடைய முக்கியமான தாரக மந்திரம் என்னன்னா குறுகிய தூர பாசஸ், அதே போல தொடர்ச்சியான நகர்வுகள். இப்போ வீரர்கள் பந்தை நீண்ட தூரத்துக்கு உதைக்காம தங்களுக்குள்ள மிக நெருக்கமாக அதே சமயத்தில் மிக வேகமாக மாற்றி மாற்றி பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த கோல் போஸ்ட்டை நோக்கி முன்னேறுவாங்க. அதாவது எதிரணி வீரர்கள் பந்தை பறிக்க பின்தொடர்ந்து ஓடி வந்து களைச்சி போகிற வரைக்கும் பந்தை தங்களோட கஸ்டடியிலேயே வச்சுருப்பாங்க. அதுதான் டிக்கி டாக்காவோட அடிப்படையான உத்தி. இந்த உத்தி தற்காப்புக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் சிறிய இடைவெளி கிடைச்சா கூட அதை நொடி பொழுதில் பயன்படுத்தி கோல் அடிக்கிறதுக்கான ஒரு வியூகமாகவும் இருக்கும். பந்தை பறிக்கிறதுக்காக எதிரணி வீரர்கள் மைதானம் முழுக்க ஓடி ஓடி களைச்சி போவாங்க. அவங்க சோர்வடைகிற தருணத்தை பயன்படுத்தி ஆட்டத்தை ஸ்பெயின் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸ்பெயின் கால்பந்து வரலாற்றில் இந்த பாணி தான் அவங்களுக்கு 2008 2012 வரையிலான பொற்காலத்தை அமைச்சு கொடுத்ததுன்னே சொல்லலாம். பார்சிலோனா கிளப் அணியினுடைய பயிற்சியாளராக இருந்த பெப் கார்டியாலோ, அதே போல் ஸ்பெயின் தேசிய அணியினுடைய பயிற்சியாளர்கள் விசென்டே டெல் பாஸ்க் அப்படின்னு ஒருத்தர், அதே போல் லூயிஸ் ஆர்கனஸ், இவங்க தான் இந்த டிக்கி டிக்கா உத்தியை மிகச்சிறப்பாக பயன்படுத்தியவங்க. இந்த பாணியின் மூலமாக தான் ஸ்பெயின் அணி 2008 யூரோ கப்பு, 2010 ஃபிஃபா வேர்ல்ட் கப், அதே போல் 2012 யூரோ கப் அப்படின்னு அடுத்தடுத்து 3 சர்வதேச பட்டங்களை வென்று உலகத்தையே மிரட்டுச்சு ஸ்பெயின். சாவி, அதே போல் ஆண்டஸ், இனியஸ்டா உள்ளிட்ட ஏராளமான ஸ்பெயின் வீரர்கள் இந்த பாணியினுடைய தூண்கள்னு பார்க்கப்படுறாங்க. காலப்போக்கில் எதிரிகளும் கூட இந்த டிக்கி டாக்கா பாணியை கற்றுக்கொண்டதுனால ஸ்பெயின் அணி அண்மை காலமாக ஒரு பின்னடைவை தான் சந்தித்து வந்தது. தற்போதைய பயிற்சியாளர் லூயிஸ் என்ன பண்ணுறாருனா இந்த பாரம்பரிய டிக்கி டாக்காவோட விங்கர்ஸனுடைய அதிவேக தாக்குதலையும் கலந்து ஸ்பெயின் அணியை மீண்டும் ஒரு சாம்பியன் அணியாக மாற்றியிருக்கிறார். பந்தை தேவையில்லாமல் நீண்ட நேரம் வச்சிருக்காம விங்கர்ஸ் வேகத்தை பயன்படுத்தி எதிரணியுடைய தற்காப்பு அரணை நொடி பொழுதில் உடைக்கக்கூடிய யுக்தியை அவர் தான் கையாளுறாரு. இவர் ஸ்பெயினுடைய அண்டர்-19, அண்டர்-21, அண்டர்-23 இந்த அணிகளுக்கு நீண்ட காலம் பயிற்சியாளராக இருந்தவர். அதனால் இளம் திறமையாளர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுலையும் கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். ஸ்பெயினோட இளம் சூப்பர் ஸ்டார் லாமினே யமால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய அளவுக்கு இப்போ ஃபுட்பால் ரசிகரால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இளைஞர் அவர். அதே போல் நிக்கோ வில்லியம்ஸ், இந்த வீரர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து உலகக்கோப்பையினுடைய மிக ஆபத்தான விங்கர் இணையாக அவங்கள உருவெடுக்க வச்சிருக்கிறாரு இந்த பயிற்சியாளர். அணியில் இருக்கக்கூடிய மூத்த வீரர்களுக்கும் இளம் வீரர்களுக்கும் இடையில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி வீரர்களுக்குள்ள எந்தவித ஈகோவும் இல்லாமல் ஒரே குடும்பமாக போராடக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர். இதுதான் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா போன்ற வலுவான அணியை வீழ்த்துறதுக்கு ஸ்பெயினுக்கு பெரும் பலமாக அமைஞ்சுது.